வணக்கம். நம்ம இப்போ செங்கல்பட்டு மாவட்டம் வேடந்தாங்கல்ல இருக்கிறோம். அதுல பாத்தீங்கன்னா மிஸ்டர் மணிகண்டன் அவர்களையும் மிஸ்டர் தாஸ் அவர்களையும் நம்ம இன்னைக்கு மீட் பண்ணிருக்கிறோம். இவங்க ரெண்டு பேருமே ஆளுக்கு 5 ஏக்கர் நெல் தெளிப்பு விவசாயம் பண்ணிருக்காங்க. இதுல டாடா கம்பெனில இந்த ஆண்டு அறிமுகப்படுத்தின பென்ஃப்ளோர் அப்படின்ற களைக்கொல்லிய 15 நாள்ல இருந்து 30 நாளைக்குள்ள தெளிக்கக்கூடிய களைக்கொல்லிய இவங்க ரெண்டு பேரும் பயன்படுத்தி இருக்காங்க. இதுல என்ன நன்மைகள் நடந்ததுன்னு சொல்லி அவங்க வாயாலே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க, சொல்லுங்கண்ணா. நீங்க எப்போ எவ்வளவு மருந்து வாங்கிட்டு வந்தீங்க? நாங்க 5 ஏக்கர் வாங்கிட்டு வந்தோம். 5 பீஸ் வாங்கிட்டு வந்தோம். 5 பீஸ் வாங்கிட்டு வந்தோம். நல்லா பில்லு களைப்பறிக்கிற அளவுக்கு பில்லு வளர்ந்து விட்டுது. ஆனா அரிமா செத்து போச்சு. அடிச்சோம், நல்லா செத்து விட்டுது. சப்பாறு, வெள்ளை பில்லு, வசூரம் பில்லு, கோரைகள்லாம் நல்லா வளர்ந்து இருந்தது. களைப்பறிக்கிற ஈக்குள் பயிர் இருந்த அளவுக்கு இருந்தது. ஆனா அந்த ஈக்குளுக்கும் அந்த பில்லு செத்துச்சு. மருந்து வெண்பட்டான மருந்து தான், தப்பு இல்லை. நம்பி வாங்கி அடிக்கலாம் யார் வேணாலும். இப்ப நீங்க இந்த பில்லு செத்து போச்சுன்றீங்க. நாங்க பாக்கும்போது பச்சையா தான் தெரியுது எங்களுக்கு. எப்படி நீங்க செத்து போச்சுன்னு சொல்றீங்க? இல்ல சார், இந்த வேருங்க பார்த்தா சுத்தமா காலி சார். வேறு செத்து காலி ஆகணும். அந்த பில்ல புடுங்கும் போது உங்களுக்கு வேர் அறுந்து போய் அந்த தண்டு பகுதி பூரா செவந்து போயிருக்கு. செவந்து போச்சு. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் இது முளையத்துக்கு வாய்ப்பு இல்லை. பயிர் கூட உட்காராம நல்லா தெளிவா பச்சை கட்டுது. பயிர் இதுதான் நெல் பயிர்ல வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை, அந்த வெள்ளப்பில். வெள்ளப்பில் எது சப்பாருன்னு சொல்றீங்க? சப்பாருன்றது நீர் சப்பார் சார். அந்த நீர் சப்பார்ல கூட செத்து போகுதுங்க. நீர் சப்பாரும் கூட இதுல செத்து போகுது. நீர் சப்பார்ல கூட அதிகமா செத்து போகுது. நம்ம எவ்வளவு தண்ணி கட்டினா கூட இந்த நீர் சப்பார் எத்தனை வாட்டி உழவு ஓட்டினா கூட ரொம்ப கஷ்டம் தான், முளைஞ்சினே இருக்கும். சரி, இந்த சப்பாரு கூட அதிகமா செத்து போகுது இந்த மருந்துகள்ல. இது கூட மேல பாக்கிறதுக்கு பச்சையா தெரியுது. அவ்வளவுதான் சார். அந்த தண்டு பகுதியில கழுத்து பகுதியில இறந்து போச்சு. இருக்கு. தப்பு இல்ல, மருந்து தப்பு இல்ல. இது கல்கோரை இல்லைங்களா? கல்கோரையும் அரிமா செத்து விட்டுச்சு. அருமையா செத்து நல்லா செத்து போச்சு. இதோட இது முளையத்துக்கு வாய்ப்பு. சோ இந்த பில்லு, இது வரப்புல இருந்த பில்லு பில்லும் அரிமா செத்து போகுதுங்க. அருமையா செத்து தப்பு போடும் போது உரம் போட்ட உடனே ஒண்ணுமே இருக்காது. இது சுத்தமா போயிடும். எல்லாமே தப்பு இல்ல. மருந்துக்கு எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாங்க வாங்கி அடிச்சோம். இது நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கிறது. பால் மாதிரி வெள்ளையா இருக்கு. இதுவும் வரப்புல இருந்த பில்லு தான். வரப்புல இருந்த பில்லு. இது முன்னாடி நீங்க காட்டினது இதுவும் வரப்புல இருந்த பில்லு. சோ இது வரப்புல இருந்த பில்லு அடிச்சு நல்லா சிகப்பு கலர்ல கலர் மாறிடுச்சு. இது பாருங்க, அடிக்காதது வெள்ளையா நல்லா பால் படல, மேல படல. அதனால பால் மாதிரி வெள்ளையா இருக்கு. இதுதான் வித்தியாசம். பென்ஃப்ளோர் ஏக்கருக்கு 1/2 லிட்டர் பயன்படுத்தணும். இதே பாத்தீங்கன்னா நம்ம அடிச்ச வயல்ல பாருங்க எந்த அளவுக்கு வெள்ளைப்பில்லு, இதுல சப்பாறு எந்த அளவுக்கு காஞ்சிக்கிட்டு இருக்குதுன்றது நீங்களே கண் கூட பார்க்கலாம். இதுல பில்லு எது பயிர் எதுன்னு கூட தெரியாத அளவுக்கு இருந்ததுக்கு இதுல வித்தியாசத்தை கண்டுபிடிக்காம, அதாவது ஆக்சுவலா மணல்ல கலந்து போடணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. பில்லினுடைய தன்மையை பார்த்துட்டு இதுல நெல்லு பில்லு வித்தியாசம் தெரியலையே அப்படின்னு சொல்லி டாடா கம்பெனில இந்த பென்ஃப்ளோர் களைக்கொல்லியை வாங்கி பயன்படுத்தி இருந்தாங்க. பயன்படுத்தி இன்னைக்கு 7 நாள் ஆகுது. ஆல்மோஸ்ட் 80% களைகள் முற்றிலுமாக அழிஞ்சிருச்சு. இதுவும் இன்னும் 2 நாள்ல மொத்தமா தண்ணி நல்லா தேக்கி கட்டினாங்கன்னா மொத்த பில்லும் இதுல கண்ட்ரோல் ஆயிருன்றத தெரியப்படுத்திக்கிறோம்.